வணக்கம். தாவேக அரசு அமைஞ்சதுலேருந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அனைத்து துறையிலும் இன்னுமே நதிநீர் பதிநீர் ஆகும், குடிநீர் கூல்ட்ரிங்க்ஸ் ஆகும், சேது சமுத்திர திட்டம் இது பண்ணுவோம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம். இந்த உலகத்தில் உள்ள வல்லரசு தொழில் நிறுவனங்கள் அங்கே அனைத்து தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம். இப்படி பல்வேறு இதை சொல்லிட்டு இல்லை உருட்டிக்கிட்டு இருந்த இந்த ரீல்ஸ் கோஷ்டி அரசு என்ன பண்ணிங்கன்னா, அண்மையில் அமைச்சர் கீர்த்தனான்னு உங்களுக்கு தெரியும், விருதுநகர் மகள். நீங்களாம் ஏன்டா பிறந்தீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் எதுக்காக பிறந்தாங்கன்னே தெரில. ஆனால் ஒன்று ரீல்ஸை மட்டும் ரெகுலராக போட்டுருவாங்க. ஆட்சியில் வேலை நடக்குதா இல்லையான்னு தெரில. தினமும் ஆய்வு பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாவேகாக்காரங்க, தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. சொல்லவே பொறுப்பே இருக்காதுங்க. ஆனாலும் எங்கள் அண்ணன் அவர் தான் தலைவர், நிரந்தரம் நாங்கள் தான் அப்படின்னா சொல்லிட்டு பல்வேறு இடங்கள் ரீல்ஸ் போடுவாங்க. அதில் ஒரு ஆள் தான் நம்முடைய அமைச்சர் கீர்த்தனா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாவேக அரசு அமைஞ்சோன்னே ஒரு புல்லட் ஷோரூம் உங்கள்கிட்ட ஒரு 5,000 கோடி நம்மளை விட்டு ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இதை ஒட்டி பல்வேறு கேள்விகள்லாம் எழுந்துச்சு. முக்கியமாக பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் தாவேகாவை நோக்கி பல கேள்விலாம் கேட்டாங்க. என்ன உங்கள் ஆட்சியில் நீங்கள் அதுன்னு பண்ணுவேன்னு சொன்னீங்க, நாங்கள் வந்தோம்னா பாலாறு தேனாறு ஓடும், எங்கள் அண்ணன் வந்துட்டாருன்னா அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இப்போ இருக்க நிலைமையே இருக்காது, பஸ்ஸெல்லாம் ஆகாயத்தில் போய்க்கிருக்கோம், விமானம் தரையில் போய்க்கிருக்கோம், இந்த ரெக்கெல்லாம் அப்படியே நீட்டிகிட்டு போகும்போது நீங்கள் நிற்கலாம், தட்டினாவும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அதே மாதிரி பைக்கெலாம் ஆகாயத்தில் ஓட்டிக்கிடலாம், இனிமேல் பெட்ரோலே தேவை கிடையாது, காற்றுலேயே வண்டி ஓட்டிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் வாட்டுக்க பஸ்ஸு பெட்ரோல் டீசல் பதிலாக பஸ்ஸை ஓட்டிக்கலாம், இப்படிலாம் பல உருட்டுகள்லாம் ஓட்டிக்கிருந்தாங்க. ஆனால் பார்த்தா எப்பயும் போல தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி ஒரு நல்லாட்சியாக இருந்தது இந்த தாவேக வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. ஏன்னா எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சம்பவங்கள். அதில் திமுக வேற, நாங்கள் அமைதியாக இருப்போம், 6 மாதம் பொறுப்போண்டு. எதுக்கு இந்த 6 மாதம் பொறுக்கிறாங்கன்னே தெரில. இந்த மக்களுக்காக நீங்கள் உங்களை மக்கள் ஒரு எதிர்கட்சியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. தாவேக ஆட்சி அமைஞ்சதுன்றதே ஒரு முறை பூரா சந்தேகமாக இருந்தாலும் உங்களை எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக தேர்ந்தெடுத்ததுனால எதுக்கு 6 மாதம் அவகாசம்? இந்த கட்சிக்கு ரீல்ஸ் கோஷ்டிக்கு இந்த ஆட்சியை 5 நாள்லேயே கண்டுபிடிக்கணும். 5 நாள்லேயே கண்டுபிடிச்சாச்சு இது ஒன்றுமே ஆகாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, அதாவது துரைமுருகன் சொல்லியிருப்பாங்க, எங்கோ இருந்த என்னை வார்டு மெம்பராக்கி, பஞ்சாயத்து போர்டு தலைவராக்கி, நகரமன்ற உறுப்பினராக்கி, அதாக்கி இதாக்கி, எங்கள் தங்கத்தாரையே மணிமகுடமே அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எங்கள் தங்கள் தளபதி, மக்களுடைய முதல்வர் அந்தான்னு போனதுறத தவிர தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கான நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையை இந்த தாவேக அரசு பண்ணலை. இப்போ சட்டமன்ற கூட்டம் 4 நாள் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள் காவிரியில் தனி குறுக்கி மேகதாது அணை கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு ஆந்திராவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பயங்கரமா சொல்றாரு, எங்களுக்கு திமுக அரசு இருந்த வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை, தாவேக வந்தோன்னா எங்களாம் பெருசாக கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம், ஈஸியாக அதெல்லாம் கட்டிடுவோம்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு விடுறாரு. இதில் எதிர்கட்சிகள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இது பண்ணுங்க, அனைத்து கட்சியை கூட்டு போய் நேரில் போய் சந்திச்சு பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களை சந்திச்சு அது சம்மந்தப்பட்ட குழுவை அமைச்சு போய் சந்திங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை வைக்கிறார். ஆனால் இதுக்கு எதுக்குமே பதில் இல்லை. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி முதலமைச்சர் துதிப்பாற வேலையை தான் பார்க்குறாங்க. சரி, இது மட்டுமா? இப்போ பிரதான எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகளுக்கு பேசுறதுக்கு தானே சட்டமன்றம் இருக்கு. அப்போ சட்டமன்றத்தில் போயிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது, கரண்ட் இல்லை, இந்த மாதிரி விவசாயிகளுடைய துரோகம் ஆரம்பத்திலே வந்தோன்னா பண்ணிட்டீங்க, இதெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு இதற்கும் பதில் இல்லை. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது இன்னும் டிஆர்பி ராஜா தன்னை ஒரு மினிஸ்டர்னு நினைச்சுக்கிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சரி, அதுல என்ன ஒரு கருத்து, அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் ஹைலைட்டு. நான் அந்த வெளியில பேசுன்னு சொன்னீங்களே, அது எப்போ போச்சுன்னு தெரியுமா? அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நான் கொடுப்பேன், சட்டமன்றத்துல கேள்வி கேட்டேன்னா கொடுப்பேன்னு. கேட்ட கேள்விக்கு சட்டமன்றத்தில் எதுக்குமே பதில் கிடையாது. இதை கேட்கணுமா இவங்க அதுக்கு 1 மணி நேரம் இது பண்ணுவாங்களா? இப்ப ரீசெண்டா உங்களுக்கு ஒன்று பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு முழுவதும் தாவேக ஆட்சிக்கு வந்திருந்து ஒரு வெள்ளை அறிக்கை அப்படிப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டைப்பிங்க. நம்ம ஊர் சனங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் என்னன்னு தெரில, ஏதாவது ஒரு பேப்பரை காமிச்சிட்டு பிடிப்புன்னு வருது. நம்ம டிவிக்கு அமைச்சர் ரமேஷ் இருக்கார்ல, அவர் இப்படிதான், என் தொகுதி பார்த்தீங்களா, இதை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, ஐயோ அது ஆதாரத்தோட புள்ளி உரத்தோட பேசுறாருப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறான். ஆனால் எல்லாமே பொய். அதான் இன்னைக்கு டிஆர்பி சொல்லியிருக்காரு, இது ரீல்ஸ் கோஷ்டி அரசுன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டினுடைய தொழில்? 10% இருந்துச்சு, 11.9% வரைக்கும் பொருளாதாரத்தில் நம்ம வளர்ந்துட்டு போயிருந்தான்.
நீ பார்க்குறோம்ல, இப்போ தானே வந்திருக்கீங்க, இந்த ஒரு வருஷத்துல எப்படி கொண்டு போவீங்கன்ட்டு. அப்ப இந்த கேள்விகள்லாம் கேட்டோம்னா, இப்ப அவங்க வந்து எதிர்க்கட்சியா தான் இருக்காங்க. உங்களோட நலனத்தின் அடிப்படையில வந்து மக்கள் சார்ந்த ஒரு கேள்விகள் கேட்டாங்கன்னா, அதுக்கான ஆரோக்கியமான பதில தானே சொல்லணும். சட்டமன்றத்த குடுங்கன்ட்டு. இன்னைக்கு ஒரு இத சொல்ட்டாங்க. நாரா லோகேஷ், ஆந்திரா அமைச்சர் வந்து ஒரு செருப்படி குடுக்குற மாரி, செருப்ப கவ குடுத்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாரு. அது மாரி ஒரு கருத்த வச்சுட்டு, நாங்க வந்து இதற்கு முன்பாக தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது வந்து எங்கள்ட்ட ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா, அவங்க அப்படி அணுகுமுறை இருப்பாங்க தொழில் இதுல. அதுல ஒரு சிறப்பான ஒரு செய்திய வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, எங்கேயுமே வந்து இந்த தொழில் நிறுவனங்கள் சார்ந்தவங்க வந்து பணம் கேட்டாங்கன்னு ஒண்ணும் சொல்லல அப்படின்னு ஒரு கருத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா, இவங்க என்ன சொன்னாங்க, பணம் கேட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க. அப்ப இதுலருந்து என்ன ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, அந்த தாவேக்கா அமைச்சர் என்பது வந்து ஒரு தற்குறி அமைச்சரவை. தான் கையில ஏதோ ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா, அதான் புள்ளி விவரம்னு நெனச்சுக்கிறது. இத விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேற. என்னான்னே தெரியாது. தும்முனா கூட செய்தி எடுத்து போடுறது. இன்னைக்கு பெருசா வந்து விஜய்க்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க போல. அதுல கீழ அந்த திருப்பாச்சி படத்துல பார்த்திருப்பீங்கள்ல, அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். "என்னதவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆயி புட்டோன்ற" மாரி, இவைங்க அத வந்து இவங்க 2 ஒரு அண்ணனா, அவங்க தங்கச்சியா. இத நம்ம நம்பணும் அப்படின்ற மாரி ஒரு ரீல்ஸ போட்டுக்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு திரிறாங்க. ஏன்னா நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அத பத்தி பேசுங்கன்னா, அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட கிடையாது. சிறுமிக்கு அத்துமீறி பாலியல் தொல்ல. ஆ அதே மாரி இங்க நம்ம தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டம். அங்க ஒரு தாவேகா பெண் நிர்வாகி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது சட்டமன்ற உறுப்பினர கூட கை காட்டுறாங்க. உங்கனால தான் எனக்கெல்லாம் அந்த மாரியா பிரச்சனை நடக்குதுன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஆனா இங்க என்ன பண்ணியிருக்காங்க? எங்க அண்ணன் அப்படி, இப்படி, எங்க அண்ணன் நல்லா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒரு அரசா தான் இருக்கிறது. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஆட்சி எப்படி போகுதுன்னு. ஏன்னா, த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, பக்கத்துல உள்ள ஆந்திராவுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய நாரா லோகேஷ் அவர்கள் கூட சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா, நம்ம ஊரு மினிஸ்டர் அம்மனி கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இப்படி என்கிட்ட ஒரு அறிக்கை இருக்கு. உங்க ஆட்சி அது சரியில்ல, இது சரியில்லன்னு பல கருத்த சொல்லிட்டு போறாங்க. எது எப்படியோ பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஆட்சி வந்து 6 மாசமா, 4 மாசமா, 3 மாசமா? ஏன்னா, அவங்களே வந்து என்னைக்கு வந்து இந்த குதிரை வந்து கழட்டிட்டு ஓடும்ன்னு தெரியல. அதாவது ஏற்கனவே வந்து 107 சீட்டு தான் வச்சுக்கிருக்காங்க. இந்த குதிரை வந்து கரை சேருமா? போட்டியில வெற்றி பெறுமா? 5 வருஷம் தாக்கு பிடிக்குமான்றது தெரியல. ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணி, நாங்க கொள்கை கூட்டணி, நாங்க அப்படி, இப்படி, உங்களுக்கு ஸ்டாலின் அவரு, கலைஞர் மாரி பார்க்குறோம், பெரியார் மாரி பார்க்குறோம், அண்ணா மாரி பார்க்குறோம்னு சொல்லிட்டு 7 வருஷமா அந்த கொள்கை கூட்டணிய கழட்டிட்டு ஓடிட்டாங்க. உங்கட்ட எத்தன நாளைக்கு இருக்காங்கன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். எனவே இந்த தாவேக்கா அமைச்சர்கள் வந்து பொய் பேசுற மொத நிறுத்தணும். நீங்க என்ன பொய் சொன்னாலும் தக்க பதிலடியோட குடுக்குறதுக்கு இந்த புறமும் ஒரு சம்பவக்காரர்கள் காத்திருக்கான்றதான் அந்த நேரத்துல தெரியுது. நன்றி.